வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடம்பு ஒண்ணு, செயின் ஒண்ணு, தோடு ஒண்ணு, நெகப்பாலிஸ் ஒண்ணு, பேரு பிரியான்னு முடியுது. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. பசங்களும் பையன்களும் குழந்தைங்களும் பையன் ஒண்ணும் இல்ல. பர்த்டேவும் ஜூலை. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? வீடையே ரெண்டுக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கபோர்ட் அடிச்சு அதுல ஃபுல்லா நான் வெறும் புடவைங்க தான் வச்சிருக்கேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இந்த எலி கடிச்ச துணியை பார்த்தா கொஞ்சம் பயம் சார். செகண்ட் ஒன் அவரோட ஜீன்ஸ்ல கூட அந்த இது வந்து அந்த பேட்டர்ன்ல இருக்கு சார். வழக்கம் போலதான் நீயா நானா, தமிழா வா தமிழா வா, இந்த 3 டிபேட் ஷோலையுமே ரீசன்ட் எபிசோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மாட்டுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுப்பிட்டியே? ஆரம்பிங்கப்பா. ஃபர்ஸ்டா நீயா நானுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது சகஜமான விஷயம் தான். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது இல்லையா? அதை மீறி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பெண்கள் பாத்தீங்கன்னா பல வருஷங்களா தோழிகளா இருந்திருக்காங்களா. தோழிகள்னா சாதாரணப்பட்ட தோழிகள் கிடையாதுங்க. எப்படிப்பட்ட தோழிகள்ன்றத நீங்களே பாருங்க. என்னென்னலாம் ஒரே மாதிரி, 2 பேரும் ஒரே மாதிரி புடவை, செயினும் ஒரே மாதிரி. ஓஹோ, ஆமா. ஓகே, இது தவிர வேற என்னென்ன ஒரே மாதிரி? தோல் ஒரே மாதிரி தோடு. கோல்டு 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 இருக்கு இருக்கு. அதாவது செயின்னு சொல்லும்போது கூட செயின்னு விட்டாங்க, ஆனா தோடுன்னு வரும்போது கோல்டு கோல்டு அப்படிங்கறத எக்ஸ்ட்ராவா பதிவு பண்றாங்க. என்ன காரணம்னா, கோல்டு போற ரேட்டுக்கு இப்ப அதெல்லாம் பதிவு பண்ண வேண்டியதா இருக்குதா இல்லையா? இது எது கையில சுத்தி இருக்க? நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது, அதனால கையில போட்டு சுத்துறேன். முன்னாடி எல்லாம் ஐபோன் வாங்கினா திருப்பி பார்த்துக்க, ஐபோன் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சுத்துவாங்கல்ல. இதுக்கப்புறம் கவரிங்கா கோல்டா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டாலும் போட்டுருவாங்க போல இருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? இங்க வேற என்ன ஒரே மாதிரி? நெயில் பாலிஷ், பேக். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அடுத்து பிஎஸ்சி ஒரே காலேஜ், எம்எஸ்சி ஒரே காலேஜ், அடுத்து எம்ஃபில் பிஎட். இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். பேர் வந்து அவங்களுக்கு வந்து பத்மபிரியா, பேர் மதிப்பிரியா. என்னம்மா இது? மத்ததெல்லாம் கூட நம்மளே அமைச்சுக்கலாம், ஆனா பேரு கூட விட ஒன்னா கிடைக்கும். பண்ணு இவங்க 2 பேரும் ட்வின்ஸா பிறக்க வேண்டியவங்க தப்பி தவறி ஃப்ரெண்ட்ஸா பிறந்துட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்சு ட்வின்ஸ் கூட இவ்வளவு ஒற்றுமை இருக்குமான்னு தெரியல. இன்னும் முடியல, இன்னும் இருக்கு கேளுங்க. பேரு கூட அப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. இனிஷியல் கூட சார், அவங்களுக்கு எஸ், எனக்கு எஸ். காலேஜ்ல கட் எடுத்துட்டு சினிப்பிரியா தானே படம் பாப்பீங்க? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா? அவ்வளவு சிங்க்லே போதேப்பா. சார், ஆனா ஒரே ஒரு கரெக்ஷன், நாங்க கட் அடிக்க மாட்டோம். ஏன் மேடம் அது சொல்றாங்க தெரியுமா? மேடம் டீச்சரா நினைச்சேன். 2 பேருமே டீச்சர்ஸ். 2 பேருமே டீச்சர்ஸ். எல்ல வீரி போறீங்கடா, எல்ல வீரி போறீங்க. மத்ததெல்லாம் கூட பரவாயில்ல, ப்ரொஃபஷன் கூட ஒண்ணா இருப்பீங்க. இதோடயாச்சும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுன்ற அளவுக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. கேளுங்க. புடவை ஒண்ணு, செயின் ஒண்ணு, தோடு ஒண்ணு, நெகப்பாலிஸ் ஒண்ணு, பேரு பிரியான்னு முடியுது. இனிஷியல் ஒண்ணு, படம் பார்க்கிற தேற்று சினிப்பிரியா. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. 2 பேரும் டீச்சர், 2 பேரும் பாட்டனி. 2 பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல தான் ஒர்க் 2 பேரும் பாய்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. பசங்களும் பையன்களும் குழந்தைங்களும் பையன் ஒண்ணும் இல்ல. அட போகடா கொய்யாகோ. பர்த்டேவும் ஜூலை, எனக்கு ஜூலை 3rd, அவங்களுக்கு ஜூலை 7th. அதுவும் ஜூலை. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதாடா, எண்டே கிடையாதான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஒற்றுமையை பார்த்தா ஒற்றுமையே சாக்காயிரும் போலேடா. பர்த்டேவும் ஜூலை, எனக்கு ஜூலை 3rd, அவங்களுக்கு ஜூலை 7th. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையறதே கஷ்டம். அதுலயும் இத்தனை பொருத்தத்தோட ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் வரண்டா. ஆனா உண்மையிலேயே இவங்க 2 பேரை பார்க்கும்போது பொறாமையா தாங்க இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்து சொன்னதை கேட்கும் போது ரொம்ப பொறாமையா இருக்கு எனக்கு. லிட்டரலி எஸ், ஆஃப் கோர்ஸ். நாங்க சின்ன வயசுல என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு மேரேஜ் ஆகுதோ அவங்க வீட்ல அண்ணனோ தம்பியா இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அடுத்தது நீங்க அவங்கள தான் மீட் பண்ணணும். அதே மாதிரி அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிச்சு. அவங்க ஹஸ்பண்டோட பிரதர் இருந்தாங்க, ஆனா பேசினா எங்க வீட்லயும் ஓகே சொல்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த இடம் குதிரடோன்னு தோணுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம போய் அவளுக்கு ஓப்படியாரா போனோம்னா எப்படியும் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துரும். நம்ம ஃப்ரெண்டை தக்க வச்சுக்கணும், இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு இதை விட என்ன வேண்டியிருக்கு?
அதாவது ரெண்டுமே அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவங்க புருஷனுக்கு அண்ணன் தம்பி எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி போகலாம் நம்மளா யோசிப்பீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைஃப் டைம் நீ அதை யோசிச்சோட விடாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெண்டு சைட்லயே போட்டுக்காங்க பாருங்க. ஏதோ அந்த நேரத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டி வேலை செஞ்சதுனால இப்படிலாம் போனா வேலைக்கு ஆகாதுன்னு கை விட்டுருக்காங்களாம். எனக்கு என்னன்னா 100 ரூபா கேட்டாலே பிளாக் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அடுத்த தமிழால பாத்தீங்கன்னா ஜோதிடரை வச்சு ஒரு டிபேட் ஷோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பயங்கரமான காமெடி பண்றாங்களான்னு தெரியல, ஆனா ஜோதிடர்கள் பண்றாங்க இல்லையா, கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் இந்த ஷோல லைவா மாட்டிருக்காப்ல. அவர் என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. நமஸ்காரண்டி ఎంతలో మహానుభావులు అంతరికి వంచనములు. உங்களுடைய 2 புருவத்தை மேல இப்படி தூக்குனா சுருக்கம் வருது இல்லையா, கையில இல்ல, அப்படி நேரா தூக்கணும். நல்லா திரும்பலாம். காது. உங்க பேர் என்னமா? என் பேர் வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமி. உங்களுடைய வயது? 22. நல்லது. குண்டக மண்டக கழுத்துல கண்டக. மகாலட்சுமி இந்த பெண் பிறந்த வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரிச் இல்ல, ரொம்ப ஏழ்மை இல்ல, கேட்டுக்க நடுத்தர குடும்பமா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாத வளர்க்கப்பட்ட பெண். எந்த ஒரு சிரமமும் இல்லாம உங்களை வளர்க்கப்பட்டிருக்கீங்க. உண்மையா? செம்ம கஷ்டப்பட்டுக்கிறேன். அதாவது அந்த பிள்ளைய பார்த்தாப்புல பட்டு சேரி நகைகள்லாம் கொஞ்சம் போட்டிருக்கு. சரி ரைட்டு, ரொம்ப ரிச்சுன்னு சொல்லிட வேணாம், ரொம்ப போர்னு சொல்லிட வேணாம், நடுத்தரம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு உனக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பொதுவா போட்டு பார்ப்போம்னு போட்டாரு. பார்த்தா அதுவே அவுட் ஆயிடுச்சு. எந்த ஒரு சிரமமும் இல்லாம உங்களை வளர்க்கப்பட்டிருக்கீங்க. உண்மையா? செம்ம கஷ்டப்பட்டுக்கிறேன். கருப்பா பூரா முத்தும் குப்பர் கலந்து வச்சு இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? அதே அந்த மனுஷன் சாதாரணமா விடல, அதை எப்படியெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்றாருன்னு பாருங்க. அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நான் சொல்றது உணவுக்கும் உடைக்கும் ஏங்குவாங்க இல்லையா, கஷ்டம் இல்லாத யாருமே இல்ல. என்ன துத்துவோம். நீங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு சிரமம் இல்லாம வளர்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது சார். சில டைம் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பாடு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உண்மையா கஷ்டப்பட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. போச்சு, முடிஞ்ச அளவுக்கு அந்த மனுஷனும் முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனா வேலைக்கு ஆகல. ஜோசியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் காமனா சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதை எடுத்து 19 போட்டு விட்டுறேன்னு ஆமாமா அதெல்லாம் நடக்கத்தான் செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த லைனை பிடிச்சே போயிருவாங்க. அஷ்டக கஷ்டக நஷ்டக பிருஷ்டக கை குஷ்டக. எப்பா என்ன பாடுபடுத்துறானுங்க. இங்க இந்த ஜோசியர் போட்ட பாலே டெட் பால் ஆகி போச்சு. இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2வது பால யாக்கரா போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு யாக்கர் பால் ஒன்று போட்டுக்காப்ல. அந்த பால் என்ன பால் ஆக போகுதுன்னு பாருங்க. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா நோ பாலா தான் போடுவான் பாரு. 2வது இனிமேல் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா இப்ப என்ன சொன்ன வயசு? 22. இன்னும் 4 வருஷத்துக்கு ஆனாலும் உங்களுக்கு திருமண தடையா இருக்கும். அதாவது முயற்சி பண்ணாலும் பொண்ணு வரும், இல்ல நம்ம பார்ப்போம், இல்ல பெரியவங்க பார்ப்பாங்க. ஆனால் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த 4 வருஷம் முடிஞ்சிட்டு 26க்கு மேல திருமணம் பண்ணும்போது மற்ற இந்த சபையில் இருக்கிறவங்க உன்னை பார்த்து நல்லா இருக்கியாமா இல்லம்மா என்னாச்சு? மேரிடா நீங்க? ஆமா. இதுக்கு பாலே பரவாயில்ல போலயே. எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோசியர் எதை வச்சு இந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாருன்னா, வயசு என்னன்னு கேட்டு பார்த்தாப்புல 22 தான். சரி ரைட்டு, சின்ன வயசு. கஷ்டப்பட்ட ஃபேமிலியான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே போட்டு பார்த்தாப்புல ஆமா கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு சொல்லிருச்சா. சரி ரைட்டு, கஷ்டப்பட்ட ஃபேமிலி 22 வயசு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கல்யாணம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டா அதுவும் புட்டுக்குச்சு. இன்னும் 4 வருஷத்துக்கு ஆனாலும் உங்களுக்கு திருமண தடையா இருக்கும். மேரிடா நீங்க? ஆமா. என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். பயப்படாத, எல்லாம் திரும்பி வந்துடும். கல்யாணம் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்லைங்க. இன்னும் 4 வருஷத்துக்கு உனக்கு கல்யாணம் தடையுமா அப்படிங்கிறது சேர்த்து போட்டு விட்டாரு. இப்போ எப்படி சமாளிப்பாரு? நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. இவருடைய வாழ்க்கை இருங்க சார், சொல்லி முடிக்க இந்த ட்விஸ்டே முடியல. அந்த அம்மா கல்யாணம் ஆயிருச்சு சார். அவர் என்னதான் சொல்லி முடியாது சொல்லிட்டு நான் வெயிட் தான் பண்ணியிருந்தேன். கரெக்டா சொல்லியிருந்தாருன்னா அது போட்டு கல்யாணம் சொல்லியிருப்பாரு எடுத்த உடனே. ஃபேஸ் ரீடிங் வச்சு ஒரு கல்யாணம் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாதா? அதுக்கு தான் உட்கார்ந்து பேசுறது. ஒரே டக்கு நின்னா சொல்ல முடியாது. இல்லங்க, கேம் பேசுறது இல்லைங்க. கேம் பேசுறது இல்ல. இந்த கைத்தட்டுகள் முட்டாள்தனமான கைத்தட்டு. என்ன திட்டினா கூட பரவாயில்ல. அதாவது இவர் சொல்ற ஜோசியம் முட்டாள்தனமா இல்லையாமா, இவர் வந்து சொல்றதுலாம் அங்க பலிக்கல அப்படிங்கிறதுக்கு கைத்தட்டுனா அந்த கைத்தட்டல் முட்டாள்தனமா? முட்டாள்தனமான கைத்தட்டு. என்ன திட்டினா கூட பரவாயில்ல.
அதுவும் தப்பாயிடுச்சே அப்படிங்கிறதுக்கு சமாளிக்க கூட ட்ரை பண்ணல, அடுத்ததுக்கு போறாப்ல. முகத்தை பார்த்து சொல்லும் போது கல்யாணம் ஆயிருக்கு ஆகலன்னு சொல்லிருக்கலாம், நீங்க ஆனா அப்படி சொல்லலைங்கிறது தான் வருத்தம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப இவர்களை அனுப்பிடலாம், உட்காருங்க. தேங்க்யூ. பரவாயில்ல, ஜோசியர் அவர் வழியிலேயே பேசி அமுச்சு விட்டாப்ல. அண்ட் தமிழால இன்னொரு கான்செப்டும் நடந்துச்சு. அதாவது மனுஷன்னா பயப்பட தான் செய்வான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா இதுக்கெல்லாம் கூட ஒருத்தன் பயப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கெல்லாம் பயப்படுறாங்கன்றத நீங்களே கேளுங்க. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் சொல்லிருக்காரு, சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பயம்? ப்ரீ கேட்டகரி ஆஃப் ஃபியர் எனக்கு இருக்கு சார். வந்து இந்த எலி கடிச்ச துணியை பார்த்தா கொஞ்சம் பயம் சார். எலி கடிச்ச துணியை பார்த்தா ஆமாம் சார். செகண்ட் ஒன் அவரோட ஜீன்ஸ்ல கூட அந்த இது வந்து அந்தோட பேட்டர்ன்ல இருக்கு சார். டூ மச், இது டூ மச். எது அவரு கிழிஞ்ச பேண்ட் போட்டுருக்காங்களா, அது எலி கடிச்ச மாதிரி இருக்கா? எஸ் சார். எலியை பார்த்து பயந்தேன்னு சொன்னா கூட பரவாயில்லடா, எலி கடிச்ச துணியை பார்த்தா ஒரு பயமா? அதுலயும் அவன் கிழிஞ்ச பேண்ட போட்டிருக்கான், அது எலி கடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயப்படுறானா? ஜீன்ஸ்ல கூட அந்த இது வந்து அந்தோட பேட்டர்ன்ல இருக்கு சார். கிட்ட வரண்டே பயமா இருக்குன்னு மேல உட்காந்துக்கிறேன். அப்ப இந்த மனுஷன் ரோட்ல யாரை பார்த்தாலும் பயப்படுவார் போல இருக்கு. ஏன்னா இப்ப 50 பேரும் பேண்ட கிழிச்சு போட்டு தானே சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப பசங்களை விட பொண்ணுங்க தான் பாதிப்பாண்ட கிழிச்சிட்டு சுத்துறாங்க. அப்ப பொண்ணுங்களை பார்த்தாலே ஓடிப்பான் போலயே. சார், இன்கேஸ் எலி கடிச்ச துணியை பக்கத்துல யாராவது கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் தெரிச்சு ஓடிடுவேன் சார். அதை வச்சா சார் என் தங்கச்சி வந்து ஃபுல்லாவே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்குன்னே இருக்கு, எனக்கு வீட்டுல தனியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அம்புட்டு தங்கச்சிகளும் ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தங்கச்சிகளும் அண்ணனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் பட்டுருக்காங்க. ஆனா இந்த அண்ணனை ஒரு கிழிஞ்ச துணியை வச்சே கண்ட்ரோல் பண்ணிடலாமா? எனக்கு என்ன டவுட்னா, ஒரு துணி வந்து எது பட்டு வேணாலும் கிழிஞ்சிருக்கலாம், ஆனா அது எலி கடிச்சு தான் கிழிஞ்சிச்சுன்றதை இந்த மனுஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாரு? இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த அண்டர் வாட்டர் ஃபியர் இருக்கு சார். அதனாலே தீம் பார்க் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் போவே மாட்டேன். ஒரு டைம் வீட்ல இருந்து தீம் பார்க் கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 700 ரூபாய் என்னமோ டிக்கெட் வாங்கி கூட்டிட்டு போனாங்க. இந்த ரைடுமே போல. சரி எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நானே கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலெல்லாம் ஊத்திக்கிட்டேன் சார். நீங்க பயப்படுற ஆள்பாடு தெரியல, வினோத மனிதர்கள் மாதிரி இருக்கீங்கடா. நானே கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலெல்லாம் ஊத்திக்கிட்டேன் சார். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அண்டர் வாட்டர் பார்த்தா தானே பயம். நீ ஏன் அண்டர் வாட்டருக்குள்ள போற? அபோவ் வாட்டர்லயே குளிச்சுட்டு வந்துடலாம்ல. தண்ணினா ஏன்டா பாப்பா உனக்கு இவ்வளவு பயம்? அதுவும் ஃபேமிலியோட தீம் பார்க்கு போயிருக்கோம்னா நம்ம புள்ள குளிக்கிறானா இல்லையா, ரைடெல்லாம் போறானா இல்லையா அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. தண்ணியை தெளிச்சு ஏமாத்திட்டாரான். ரைடுமே போல. சரி எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க நினைச்சு நானே கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலெல்லாம் ஊத்திக்கிட்டேன் சார். இந்த பல்லி அந்த ஒரு கிரீச்சர் என் லைஃப்லயே இப்போன்னு இல்லை, அதை நான் ஓவர் கம் பண்ணணும்னு கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். பல்லி தூரமா இருந்தாலும் பயமா? ஆமா, நான் இருக்க மாட்டேன் பக்கத்துல. 100 மீட்டர் அப்படியே ஓடி போயிடுவேன் தெரிச்சு. இவரை ரன்னிங் ரேஸ்ல சேர்த்து விடலாம். பள்ளி 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 ஓடு அப்படின்னா 100 மீட்டருக்கு ஓடிடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் வரைக்கும் ஒரு பள்ளியை கொண்டு வந்து இந்த மனுஷனை ஜெயிக்க வச்சிடலாம் போல இருக்கு. பல்லி தூரமா இருந்தாலும் பயமா? ஆமா, 100 மீட்டர் அப்படியே ஓடி போயிடுவேன் தெரிச்சு. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். பள்ளிக்கு பயப்படுங்கடா, வேணான்னு சொல்ல. எதுக்குடா 100 மீட்டர் ரேஸ்லாம் ஓடுறீங்க? பள்ளி ஒண்ணும் பண்ணாது, ஏன் பயம்? சார், அதோட ஸ்கின் ஒரு மாதிரி சாகியா இருக்கும். அது அப்படியே அந்த கண்ணெல்லாம் அதுவே லிக் பண்ணிக்கும் நாக்கு வச்சு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? அது நாக்கு அது நக்கிட்டு போகுது. உனக்கு என்ன? சார், அதை நான் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். இல்ல, எனக்கு என்னன்னா, நான்லாம் பள்ளியை பார்த்து பயப்படுற ஆள்லாம் கிடையாது. ஆனா நான் கூட பள்ளியை இந்த அளவுக்கு ரசிச்சு ருசிச்சு பார்த்ததெல்லாம் கிடையாது. இந்த மனுஷன் பள்ளியை பார்த்தாலே 100 மீட்டர் ரேஸ் ஓடக்கூடிய ஆளா. ஆனா பள்ளியுடைய ஸ்கின் எப்படி இருக்கும், அது எதை நக்குன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காப்ல. இந்த பூமி மேலே இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தும் எங்கேயும் எப்போதும் என்னாலும் இதை நான் சுவைத்ததில்லை. இங்கே கூட எங்க இருக்கல நமக்கு தெரியல. அதுதான் நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். அதை ஏன் நீங்க செக் பண்றீங்க? சார், அது என்ன தேடி தான் வருது. அந்த பல்லின்ற ஒரு உயிரினமே என்ன தேடி தான் வருது. பள்ளிக்கு வேற வேலையே இல்லையாடா, அதுக்கு வேற உணவே இல்லையாடா. அது வந்து ஒன்ன கடிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி பேசுறாங்களே.
எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் சாதாரணப்பட்ட ஆட்கள் தாங்க. இதுக்கப்புறம் ஒரு புதுவிதமான ஆள் வருவாப்ல, அவரை பாருங்க. எனக்கு வந்து இந்த ஜாம்பி அப்போகலிப்ஸ்லாம் பார்த்தா பயம் சார். என்ன ஆயிருமோ உலகம் எதுவாவது ஆயிருமோ, இந்த உலகம் வந்து எப்போ வேணா ரொம்ப ஃப்ரெஜைல் அப்படின்ற மீனிங் அந்த அர்த்தம் வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. நம்ம வந்து ஏதாவது இடத்துக்கு போய் நிலம் வாங்கி வச்சிடணும், அங்க மாடெல்லாம் வச்சுட்டு அங்க வந்து சேஃப்டிக்கு வந்து ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ கூட நான் வெப்பன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஆமா சார், உலகம் அழிஞ்சிருச்சு, அப்போகலிப்ஸ்னா வந்து எல்லாரும் அடிச்சுப்பாங்களா அந்த டைமுக்கு. அடே இதுக்கு முன்னாடி பேசினவங்களாச்சு எலி கடிச்ச துணியை பார்த்தா பயப்படுவேன், பள்ளியை பார்த்தா பயப்படுவேன்னு நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு பொருளை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜோம்பிஸ் அப்போகலிப்ஸ் இதெல்லாம் என்ன தெருல டெய்லி சுத்திட்டா இருக்குது, அதை பார்த்தா பயப்படுறதுக்கு. எனக்கு வந்து இந்த ஜாம்பி அப்போகலிப்ஸ் தான் பார்த்தா பயம் சார். உலகம் அழிஞ்சிரும். அதுலயும் பாருங்க, நம்மளால நாளைக்கு காலைல தோசை சுட்டு சாப்பிடலாம், இட்லி சுட்டு சாப்பிடலாம்னா நைட்டே வந்து மாவு வாங்கி வைக்கலாம்னு யோசிப்போம். ஆனா இந்த மனுஷன் உலகம் அழிய போகும்போது நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சு வெப்பன்ஸ் வாங்கி வச்சிட்டு இருக்காராம். நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு பிகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு, எடுத்து கையில கொடுத்து விடு. இது வந்து நான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஏதோ கேலியா பாக்குறாங்க. இப்ப நீங்க கூட சிரிக்கிறீங்க, எனக்கும் வருது. ஆனா என்ன போற போக்குல மிரட்ட வேற செய்றான். இப்ப நீங்க கூட சிரிக்கிறீங்க, எனக்கும் வருது. இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. சரி ஜோம்பி அப்போகலிப்ஸ்லாம் இருக்கு, நீ வேலை பேசு. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, only the paranoid survives அப்படின்னு சொல்லுவாங்க. எவன் ஒருவன் தயார் நிலையிலே இருக்கானோ அவன் தான் வந்து கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லி. என்னடா படுத்துட்டானுங்க. சோ நம்ம எப்பவுமே தயார் நிலையில இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. அது வேற ஒண்ணும் கிடையாது, மனுஷன் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பாப்பாரு போல இருக்கு, அதை பார்த்து கெட்டு போயிருக்காரே தவிர்த்து மத்தபடி ஜோம்பிஸ் அப்போகலிப்ஸ் அதோட எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஆனா அவன் பெரிய சினிமா பைத்தியம் கேட்டுக்கிடுங்க. சரி, இப்ப உலகம் அழிய போது பெண்லாம் என்ன பண்றது ஐடியா? இப்போ உலகம் அழியுது அப்படின்னா அந்த கடைசியா சாகிற ஆளா இருக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன நம்பி வரவங்க தான் வந்து கடைசியா சாகிற ஆளா இருக்கணும், வேற வழியே இல்லைன்னா கூட. இந்த ஊரை நாங்க காப்பாத்துவோம். ஓகே, அதுக்கு ஏதாவது வெப்பன்லாம் வாங்கணும் நீங்க தேவைப்படும் சார். அப்ப வந்து வெப்பன் நான் இப்ப கூட ட்ரை பண்ண சார். இந்த குட்டி குட்டி கத்தி அந்த வேற இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் கேட்டா எல்லாம் பொம்மை தான் வச்சிருக்காங்க, அது எங்க கிடைக்கும் தெரியல, தேடிட்டு இருக்கேன் சார். இப்படிப்பட்ட ஆட்கள் எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடணும் போல இருக்கு. அதுவும் பாருங்க, ஜோம்பிஸையும் அப்போகலிப்ஸையும் கொல்றதுக்கு குட்டி குட்டி கத்தி வாங்கி வச்சிருக்காராம். வெப்பன் நான் இப்ப கூட ட்ரை பண்ண சார். இந்த குட்டி குட்டி கத்தி அந்த வேற இதெல்லாம் வாங்கியிருக்கேன். வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மனுஷன் யாருக்கிட்ட போய் இதை பேசினாலுமே எல்லாரும் விழுந்து விழுந்து தான் சிரிப்பாங்க. ஆனா அப்படி சிரிச்சா இவருக்கு கோவம் வருதான். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இது வரைக்கும் கூட பரவாயில்ல. அடுத்ததா வா தமிழாவால பட்டு புடவையை வச்சு ஒரு பயங்கரமான கான்செப்ட். அதுல ஒரு லேடி ஒருத்தங்க பேசிருப்பாங்க பாருங்க, இந்த பிரெக்னன்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட், அவங்க எல்லாம் இதை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஐயோ, ஆல்ரெடி பல பேர் பார்க்கறது இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல, மனசை திடப்படுத்திட்டு பாருங்க. சாரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை கடத்துது? என்னட்ட பட்டு சாரி தான் அதிகமாவே இருக்கு. எவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க? ஒரு 6 பீரோ இருந்துச்சு. பெரிய சாக்கு கோணவாய் மூடு கோக்கல. என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பாதி பீரோ கொடுத்துட்டு ஃபுல்லா நான் தான் வச்சேன். ஐயோ, அதுல வைக்க முடியல, சூட்கேஸ்ல திரிக்கிற மாதிரி உள்ள திணிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. 6 பீரோ வச்சுட்டு ஒரு பீரோல பாதி அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும். என்னது 6 பீரோக்கு பட்டு புடவையா? ஓ மை காட், அப்படிங்கிற மாதிரிலாம் ஷாக் ஆகாதீங்க. உங்க ஷாக்கை இப்பவே குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது வெறும் டீசர் தான். அடுத்ததான் மேடம் மெயின் பிக்சரை ரிலீஸ் பண்ண போறாங்க, அத கேளுங்க. எனக்கு அதுலயும் புடவை பத்தல, அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு வீடையே ரெண்டுக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கபோர்ட் அடிச்சு அதுல ஃபுல்லா நான் வெறும் புடவைங்க தான் வச்சிருக்கிறேன். அதுல வந்து 50% பட்டு சாரீஸ் தான் வச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுல திங்ஸ் நிறைய இருக்குது, அதனால இன்னொரு வீட்டுல போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கறத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனா பட்டு புடவைக்காகவே ஒரு வீடு அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். வீடையே ரெண்டுக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கபோர்ட் அடிச்சு அதுல ஃபுல்லா நான் வெறும் புடவைங்க தான் வச்சிருக்கிறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு பட்டு புடவை கடை வைக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட 10க்கு 10 ரூம் தான் வாடகைக்கு எடுப்பான். ஆனா போடுறதுக்காக வாங்கின பட்டு புடவை வைக்கிறதுக்கு ஒரு வீடா? ஆசை இல்ல, பெரிய ஆசை. சாரிய கட்டிட்டு வரணும்னு ஆசை. ஓவராலா சாரி எவ்வளவு வச்சிருப்பீங்க? நான் இது வரல என்னது இல்ல சார். 5000 வச்சிருப்பீங்களா மொத்தமா? இருக்கும் சார். இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு காசா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்சம் ரூபாய் சாரிக்கு மட்டுமே வாங்கி வச்சிருப்பீங்க. 40-50 லட்சத்துக்கு அவன் ஒரு வீட்டை வாங்கிட்டு போயிருவாடா. பட்டு புடவைக்கு 40-50 லட்சமா? அங்க பாரு, டிரைவர் வேற பொழந்த மேனி உட்கார்ந்திருக்காடா.
ஆமா. இந்த 40-50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பட்டுப்புடவை வாங்கினதுக்கு தங்கத்தை வாங்கி போட்டிருந்தா இப்ப தங்க விலை போற வேகத்துக்கு இப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்க வாங்கி வச்சிருக்க பட்டுப்புடவையால மாசம் மாசம் வர வேண்டிய வாடகை காசு கட் ஆகிட்டு இருக்கு. சொன்னாலும் தப்பு சொல்லட்டாலும் தப்பு அவஸ்தைப்படுறா சாரி. அந்த சாரி நம்ம கிட்ட பேசும் சார். அந்த சாரி உங்களோட பேசுமா? கண்டிப்பா. இல்ல அது என்னெல்லாம் பேச சொல்லுங்களேன், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கிரீன் பிங்க் சாரி வந்து நீ வந்து என்ன எடுத்துக்கோன்னு கேட்டுட்டே இருக்கு. நான் அவங்க பொட்டிக்கு வச்சிருக்காங்கன்னு எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் நான் கண்டிப்பா எடுத்துட்டு தான் பட் இதை எடுத்துட்டு தான் போவேன். சரி. ஒரு கெஸ் சொல்ல முடியுமா மேம்? 2000 to 3000 குள்ள. 56,000. ஓ இல்ல அந்த பிங்க் சாரி உங்ககிட்ட அப்படி என்னதான் பேசுச்சு? நான் 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் வந்து எடுத்துக்கோன்னு பேசுச்சா? 56,000 ரூபாய் அந்த அம்மா மூஞ்சே மாறி போச்சு. 2000 to 3000 குள்ள. 56,000. ஓ எனக்கு வேணாம், நீயே வச்சுக்க. நீ தாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னா வேற புடவை பார்க்கலாமாமா? 60 கிராம் சில்வர் இருக்கு சார். 60 கிராம் சில்வர் சில்வர் இருக்கு, பியூர் சில்க். இந்த நாடு எங்கேயா போகுது? ஏன் வந்து தங்கம் வெளியெல்லாம் ஏறுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சொன்ன மாதிரி 60 கிராம் சில்வரை கொண்டு போய் சாரியில வச்சு வாங்குறதுக்கு தனியாவே சில்வரை வாங்கிட்டு போயிடலாமேடா. இதுதான் தவறான விஷயம். நம்ம எல்லாம் சில்வர் கலர் சாரி வாங்குறதோட நிப்பாட்டிடுறது. சில்வர் சாரியில வச்சுலாம் வாங்குறது கிடையாது. இது எடுக்கிறதுக்கு ரெண்டு இது புடவை எடுக்கலாம்ல ரெண்டு. ஆக மொத்தத்துல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த வெள்ளி தங்கத்தெல்லாம் நாங்க நகையா வச்சிருந்தாதான் வாங்குவோன்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. சாரியில வச்சாலும் சரி எதுல வச்சாலும் சரி நாங்க வாங்குவோன்றதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க போலயே. சரி வித்து போயிடுச்சுமா 2000 சாரியும் 2000 வித்து எக்ஸ்ட்ரா 1000 ஆர்டர் வந்திருக்கு. சாலதான் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் கல் செய்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்க அந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.